எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவிழ்க்க புது ரூட் எடுக்கிறாரா அன்புமணி? யாருக்கு யாரால் லாபம்? வடக்கு மண்டலத்தில் நடப்பது என்ன அப்படிங்கிற பொருளில் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவிழ்ப்பதற்காக சாய்ப்பதற்காக புது திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார் அன்புமணி அப்படிங்கிற செய்தியை நான் சொல்லலை. யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இப்படியான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் யூகத்தின் அடிப்படையில் இப்படியான பரபரப்பான செய்திகளை கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய டிஆர்பி ரேட் அப்படியே சர்ன்னு ஏறும். அதன் மூலமாக அவங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரியான செய்தியை கொடுக்குறப்ப யூடியூப் மாதிரியான தளங்களில் அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், கூடும். அதே மாதிரி சேனலில் வந்துட்டு வியூவர்ஷிப் அதிகமாச்சுனாக்கா அதன் மூலமாக சில லாபங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். அதுவும் அதிமுகவை பற்றின பேச்சு இல்லை அதிமுகவை பற்றின இந்த மாதிரியான தகவல்கள்னாக்கா ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் வாயில் அவுள் போட்ட மாதிரி போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவை பற்றின பேச்சு தான். அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிமுகவை பற்றி தான் பேசுவாங்க. அதிமுக குறித்து தான் குறை குற்றம் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் டிபேட் நடத்துவாங்க. அது பரவாயில்லைங்க. ஏன்னா ஆளுங்கட்சி குறித்த விமர்சனத்தை வைப்பது என்பது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று. அதெல்லாம் நம்ம கடந்து போகலாம். அதிமுக எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கூட திமுகவை குறித்து எந்தவித கேள்வியும் எழுப்பாத ஒரு அறமற்ற ஊடகங்களாக தான் இந்த ஊடகங்கள் இருந்திருக்கு. எல்லாமே பிஸ்னஸ் ட்ரிவனாக மாறிடுச்சு. எங்கே லாபம் கிடைக்குதோ, ஒருவேளை அவங்களுக்கு அசைன்மெண்ட்லாம் கொடுக்கப்படும் நினைக்கிறேன். நீங்கள் அதிமுக குறித்து மட்டும் பேசுங்க, இந்த ஆளுங்கட்சியை பற்றி கண்டுக்காதீங்க, அப்படி இருந்தால் அவங்களுக்கு சில லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதால ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ அல்லது சொல்லிட்டதாலேயோ என்னவோ தெரியல, அதிமுக குறித்து மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக எதிர்கட்சியாக இருந்தப்பையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிமுக எதிர்கட்சியாகவும் இல்லை, ஆளுங்கட்சியாகவும் இல்லை, இப்பயும் அதிமுக குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக குறித்து பேசினாதான் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஆனால் உள்ளபடியே அது ஊடகத்தினுடைய வேலை கிடையாது. ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அந்த குற்றங்களை குறைகளை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல ஜனநாயகபூர்வமாக இயங்க வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக தான் ஊடகங்கள் இருக்கணும். கடந்த காலங்களில் ஊடகங்கள் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் செஞ்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் டோட்டலாக மாறி போச்சு. கேலி குத்தா மாறி இருக்குது. பிஸ்னஸ் ட்ரிவனாக இன்றைக்கி மாறி அவ்வளவு தரம் தாழ்ந்து போய் கிடக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் இப்படியான ஒரு செய்தியை பரப்பியிருக்கிறாங்க. சரி, இந்த செய்தியை பரப்பியதன் மூலமாக யாருக்கு என்ன லாபங்கிறதெல்லாம் விட்டுருவோம். இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறப்ப என்ன செய்தி வெளியிட்டு இருந்தாங்க முழுசா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா இந்த வடக்கு மண்டலத்தில் நிறைய அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு இருக்குது. அதிமுக தான் பெரிய பார்ட்டி. அதிமுக தான் மேஜர் பார்ட்டி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பெரிய கட்சிகள் தான். அது திமுக, அதிமுக. கடந்த காலங்களில் இப்போ தாவேக்கா உருவெடுத்திருக்கிறது. தாவேக்காங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் தற்காலிக கட்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதனுடைய ஒட்டுமொத்த பலம்ங்கிறது 15 to 20% அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அந்த ஈக்குவேஷன் உள்ளபடியே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆக அப்போ அதிமுக மேஜர் பார்ட்னர், பாமக அதாவது அடிஷ்னல் செகண்டரி பார்ட்னர் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சூழல் என்னன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அவங்களுக்குன்னு ஒரு சில பெல்ட் இருக்குது தெரியுமா, அந்த வடக்கு மண்டலம் இருக்குது தெரியுமா, அங்கே வெற்றி பெற்ற சில எம்எல்ஏக்கள்லாம் அன்புமணியை சந்திக்க போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடியார் அவர்களுக்கு மவுஸ் குறையுது, இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. அங்கே அவருடைய தலைமைக்கு வலுக்கூடுது. சம்மந்தம் இல்லாமல் ஒரு செய்தியை அலங்கரித்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பத்தனம். அவர் வேற கட்சி தலைவர், இவங்க வேற கட்சி. மரியாதை நிமித்தமாக அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு கூட வச்சுப்போம். அதை எப்படியா செய்தியாக வெளியிடணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த எந்தவித அறமும் இல்லாமல் ஒரு ஊடக பரபரப்புக்காக இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. எடப்பாடி அவர்களை கவிழ்க்கிறதுக்காக அன்புமணி திட்டம் போடுற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அது நகைப்பாக இருந்தது. இன்னும் கேட்டிங்கனாக்கா அதில் யாருடைய பேர்லாம் சொன்னாங்கனாக்கா பண்ருட்டி மோகன், அப்புறம் அணைக்கட்டு எம்எல்ஏ பேர், திருக்கோவிலூர் பழனிசாமி எம்எல்ஏ பேர். இதில் காமெடியே என்னன்னாக்கா திருக்கோவிலூர் பழனிசாமி இருக்கார் தெரியுமா எம்எல்ஏ, அவர் அன்றைக்கி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு 2 புதிய ஆம்புலன்ஸுங்களை வாங்கி அன்றைக்கி கொடியசிச்சு ஆரம்பித்து வைக்கிறாப்புல. அன்னைக்கு மதியமோ நைட்டோ இந்த செய்தியை ஒளிபரப்புகிறாங்க. ஏப்பா அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு அவர் ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்புல அந்த மக்களுக்காக, அந்த தொகுதி மக்களுக்காக. நைட்டே அவர் அன்புமணியை சந்திக்க போகிறாரு, என்னவாக போதோ ஏதாக போதோன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்புறதுங்கிறது இல்லை. அது எந்த அளவுக்கு இழிவான ஒரு போக்குங்கிறத அந்த ஊடகங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆக இது ஒன்று, இதை நான் பேசணும் அப்படின்னு யோசித்தேன். ரெண்டாவது, இங்கே அதாவது என்னன்னாக்கா திமுக 26 கட்சிகளுடைய கூட்டணியோட 73 சீட் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 73 தான், 72 நினைக்கிறேன். அப்போ திமுக குறித்து எந்த கேள்வியும் யாரும் எழுப்புறது கிடையாது. திமுக 26 கட்சி இல்லைனாக்கா எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி யாருமே எழுப்பலை. ஆனால் அதிமுக மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில்னா அதிமுக இவ்வளோ ஜெயிச்சிருக்காது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதிமுகவில் இத்தனை ஆண்டு காலம் இருந்த அதிமுகவை தங்களுடைய சுயலாபத்திற்காக விட்டு கொடுக்க தயாரான அற்பத்தனமான சிலருடைய
பொதுவெளி பதிவுகளால் தான் இந்த ஒரு விமர்சனங்கிறது அதிகமாக இருக்குது. யாரை சொல்கிறேன், சிவி சண்முகம் மாதிரியான ஆட்கள் தான் வெளியில் வந்துட்டு பாமகவால் தான் அதிமுக ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நடந்து கொண்ட அந்த மாதிரியான ஆட்களால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அதிகமாக பரவுது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணின்னு அமைஞ்சால் அது வந்துட்டு மியூச்சுவல் தான். எல்லாரும் தங்களுடைய ஓட்டுகளை மாறி மாறி பரிமாறிப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தொண்டர்கள் பாமக வேட்பாளரை ஜெயிக்க வச்சிருக்காங்க, பாமக தொண்டர்கள் அதிமுக வேட்பாளரை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ மியூச்சுவல் தான். அதுலேயும் கேட்டிங்கன்னாக்கா அதிமுக தான் வந்துட்டு மேஜர் போர்ஷன் ஆஃப் ஓட்ஸை வந்துட்டு அந்த வெற்றியில் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது பாமக ஆட்களுக்கும் தெரியும், அதிமுக ஆட்களுக்கும் தெரியும். இன்னொரு விஷயத்தை நான் கூடுதலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னாக்கா பாமகவினுடைய பொதுக்குழுவிலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுறதால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். என்னன்னாக்கா பாமகவால் தான் அதிமுக ஜெயிச்சிச்சுங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. உள்ளபடியே வந்துட்டு சந்தோஷம்தான். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க, கூட்டணி தர்மத்துக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது உள்ளபடியே அதுக்கு வாழ்த்துக்கள், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னொரு பிரம்ம கூட அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா, ஒட்டுமொத்தமாக பாமக வந்துட்டு எல்லாருடைய வாக்குகளையும் திரட்டி கொடுத்துச்சு, குறிப்பாக அந்த சமூகத்து வாக்குகள். ஏன்னா சமூகத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இயக்கம் தான். என்னதான் வந்துட்டு பாமக நாங்கள் வந்துட்டு பொதுவான கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் 2011க்கு பிறகான செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு சமூகம் சார்ந்து இருந்திருக்கு. அதே போல் அடிப்படையில் அந்த கட்சி வந்துட்டு உருவானதுக்கு காரணம் வந்துட்டு வன்னியர் சங்க அந்த போராட்டம் தான். ஆக அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பேஸ் வந்துட்டு அதான், அந்த சமூகம் தான். ஆனாலும் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் எல்லாருமே வந்துட்டு பாமக வாக்களிக்கிறாங்களா? கிடையாது. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்கிறாங்க. அதே போல் 20% ஆட்கள், ஒரு 20-30% வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிக்கிறாங்க. அப்போ அது 3 ஸ்பிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னையை பொறுத்த வரைக்கும் சமகாலத்தில் அதிமுகவுக்கு தான் வந்துட்டு அதிகப்படியான அந்த மக்கள் வந்துட்டு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ரெண்டாவது, பாமக அதிமுக அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர, ஒருவேளை பாமக வேற ஏதாவது கூட்டணியில் சேர்ந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குமா, பெற்ற இந்த 4 தொகுதிகளையும் வென்றிருக்குமான்னு தெரியல. மேபி விஜய் கூட சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். காரணம் விஜய்ங்கிறது அது ஒரு மாயை, அது ஒரு பிம்பம். அந்த அலையோட சேர்ந்து போறப்போனா ஜெயிச்சிருக்கலாமே தவிர, ஒருவேளை திமுக கூட்டணியில் போயிட்டு பாமக அங்கம் வகிச்சிருந்தாங்கனாக்கா இந்த வெற்றியை பதிவு செய்திருக்க முடியுமான்னு தெரியல. காரணம் அதிமுக பக்கம்தான் அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது சமகாலத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பாமக அதிமுக கெமிஸ்ட்ரிங்கிறதா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ அது மியூச்சுவல் தான். அப்போ 2 பேரும் சேர்கிற பொழுது அது ஒரு வெற்றியாக மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர, இப்படி மாறு தட்டி கொள்வதில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படி பேச ஆரம்பித்தா அப்போ அதிமுக காரங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அதிமுக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான ஒரு கட்சி, எல்லோருக்குமான கட்சி, அது எல்லாரையும் அரவணைச்சு போயிருக்கு. அந்த வகையில் அதை அடிப்படையாக கொண்டு தான் 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிமுக முன் வந்தது. அதிமுக எப்பொழுதுமே வந்துட்டு மக்கள் பக்கம் நிற்கும். அது வந்து இவங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது, அது எல்லாருக்குமான கட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு விஷயம், இதை வந்து தவறலாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால தான் அவங்க ஜெயிச்சாங்க, அவங்களால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாமக தவறான முடிவுகள்லாம் வந்துட்டு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏன்னாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சது. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தா 2 கட்சியுமே வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று சில தொகுதிகளையும் வென்றிருக்கலாம். ஆனால் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சதால ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போச்சு. நான் இன்னும் ஒரு அழகாக ஒரு உதாரணத்தை காட்டுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தனித்து அதிமுக மட்டும் நின்னது, வேற எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, தேமுதிக மட்டும் இருந்தது. தேமுதிக எங்கேயும் பெருசாக செல்வாக்கு இல்லைங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரா இருக்கக்கூடிய சேலத்தில் 5 லட்சம் வாக்குகள், பெருவாரியான வாக்குகளை வாங்கின கட்சி அதிமுக. திருவண்ணாமலையில் 3.5 லட்சம் வாக்குகள். அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் கள்ளக்குறிச்சியில் பெருவாரியான வாக்குகள், ஆரணியில் நல்ல வாக்குகள், இப்படி எல்லா இடங்கள்லையும் நல்ல வாக்குகளை அறுவடை பண்ண கட்சி அதிமுக. எந்தவித முகமும் கிடையாது, பிரதமர் முகம் கிடையாது, பெருசாக அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு இலக்கு இல்லை, நோக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட சும்மா ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெஸ்டிங் களம் மாதிரி போய் நின்று அதிமுக அப்படிப்பட்ட வாக்குகளை அந்த வடக்கு மண்டலத்தை பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அதிமுக கூட சேர்ந்து பணிச்சாதான் பாமகவுக்கு லாபம். ஒருவேளை பாமக இல்லாட்டியும் கூட அதிமுக ஓரளவுக்கு தொகுதிகளை வெல்ல முடியும். ஆனால் எந்த பெரிய கட்சியினுடைய துணையும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெல்ல முடியாது. அதுவே அவங்க திமுகவை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு அதிமுகவோட கூட்டு வைக்கிறப்ப அவங்களுடைய வெற்றி சதவீதங்கிறது கூடும். ஆக இது வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத நான் என்னுடைய அனாலிசிஸ்லேருந்து உங்களுக்கு விளக்க ஆசைப்பட்டேன். ஆக இதுதான் வந்து பொருள். ஆக அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்துட்டு அந்த பகுதியில் நார்மலாகவே இருக்குது. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஹியூஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்வை. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாட்டியும் கூட அதிமுக இந்த தொகுதிகளில் வெள்ளாட்டியும் கூட ஒருவேளை 47 தொகுதிகள் வென்றிருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு 35 இல்லை 38 தொகுதிகளை கண்டிப்பாக வென்றிருப்பாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியால் ஒரு தொகுதியும் வென்றிருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
இதுக்காக நான் பாட்டாளி மக்கள் கட்சியை குறைவாக மதிப்பிடலை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலம் அதிமுகவுக்கு தேவைப்பட்டது தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோர் ஓட் வந்துட்டு இருக்கிறத மறுக்கிறது கிடையாது. ஆக பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கூட்டணியில் சேர்றாங்களோ அந்த கூட்டணிக்கு நிச்சயமாக அது பலம் தான். ஆனால் அது அதிமுகவோடு சேர்கிற பொழுது அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பலம் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக இதை சொல்கிறதுக்காக தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் இல்லாட்டி அதிமுக போராட தான் போகுது. ஏன்னா அதிமுகங்கிறது அது தனித்த கட்சி, பாமகங்கிறது தனித்த கட்சி. பாமகக்கு தேவையான முடிவுகளை அது எடுக்க போகுது, அதிமுகவுக்கு தேவையான முடிவுகளை அது எடுக்க போகுது. ஆக ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்து ஒரு தேர்தலை சந்தித்து 2 பேரும் மாறி மாறி வெற்றிகளை அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்காங்க, இவங்க 47 எம்எல்ஏக்களை பெற்றிருக்காங்க. அப்போ அது மியூச்சுவல் தான். இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் அதிமுக ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறதுலையும் பிரயோஜனம் கிடையாது, அதிமுகவால் தான் பாமக ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறதுலையும் பிரயோஜனம் கிடையாது. 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆக இந்த மாதிரியான செய்திகளில் வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு அவங்க சீரியஸாக எடுத்துக்கூடாது. யாருனாக்கா யாருமே சீரியஸாக எடுத்துக்கூடாது. அப்படி எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த தலைவர்கள், குறிப்பிட்ட தலைவர்கள் சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதிமுக கண்டிப்பாக நிச்சயமாக மீண்டு எழுந்து வரும், போராடும். எல்லா மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான் அதிமுக அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்புமணிக்கு அந்த மாதிரியான நோக்கம்லாம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது யூகத்தின் அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்ட ஒரு செய்தி தான். அது அப்படியே கடந்து போக வேண்டியது தான். அதனால் அதிமுக இவர்களுக்கான கட்சிலாம் கிடையாது. அதிமுக எல்லோருக்குமான கட்சி அப்படிங்கிறத என்னுடைய பொருள். உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. டாடா, பை பை.